சசிகலா நம்ம ஜெயலலிதாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனா அதிமுக வளர்ச்சியில நிறைய பாடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு 5 ஆண்டுகளாக அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எலெக்ஷன் ஒரு 45 நாள் இருக்கும்போது ஒரு கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மகளிரா ஒரு தலைவியா அவங்க வரதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனா தமிழ்நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அமமுக கொஞ்சம் பேரு, ஓபிஎஸ் கொஞ்சம் பேரு, அந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. செங்கோட்டையன் விலகி போயிட்டாரு. ஒரு 5-6 மினிஸ்டர்ஸ் டிஎம்கேலே போய் சேர்ந்திருக்காங்க. பிஜேபியிலும் 1-2 பேர் வந்திருக்காங்க. இப்படி அதிமுக உடஞ்சிட்டு இருக்க அதிமுக கரைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த செயல் இந்த எலெக்ஷனுக்கு பெரிய விதமா பாதிப்படையும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்களும் களப்பணி செய்ததுல கொஞ்சம் ஸ்பீடு காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பக்கம் அண்ணாமலையை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருக்க மாதிரி ஒரு போர்வை இருக்குது. இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தமிழ்நாடோட எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போறதுக்குள்ள தலைமை அவங்ககிட்ட இப்ப இல்ல. ஒரு தலைமை ஏதாவது இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங்கான தலைமை இருந்திருந்தாங்கன்னா அது விஜயும் நம்மளுக்கு எதிராளி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. இப்போதைக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். சோ சசிகலா அம்மையார்கிட்ட யார் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அந்த தலைமை இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிகிட்ட இல்ல. எல்லாரும் சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. அதனால அந்த கட்சி அப்படியே குறைஞ்சிட்டு வருது. இதுல என்ன பின்விளைவு வர வாய்ப்பு இருக்குன்னா, அதிமுக இந்த எலெக்ஷன்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால எம்எல்ஏ கொண்டு வர முடியலன்னா இன்னும் 10 பேராவது போய் திமுக சேருவாங்க. நேற்று ஒரு மகளிர் ஒரு அதிமுக இருக்கிற நல்ல ஒரு எம்எல்ஏ, பெண் எம்எல்ஏ நிலோஃபர் கபீர் நினைக்கிற அவங்க பேரு, அவங்க திமுக போய் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் எலெக்ஷன் 45 நாள் இருக்கும்போது இது தவறு. நல்ல ஒரு ஒருங்கிணைக்கிற தலைவர் இப்ப இல்ல. இது எல்லாமே திமுக போய் லாபத்தில் அடையும். இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க கிட்ட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டை அப்படியே கொள்ளையடிச்சிருவாங்க. மக்களையும் ஒரு அடிமையா திசை திருப்பிடுவாங்க. மக்களும் அடிமையாயிருவாங்க. இந்த பக்கம் கஜனாவும் காலி ஆயிடும். இதை மாத்துறதுக்கு ஒரு நல்ல தலைவன் இப்ப தமிழ்நாட்டில் இல்ல. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிரட்ட தமிழகம்.